ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் உயிர் போர் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு மலேசியன் மூவியாக வெளிவந்திருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வைவல் படமாக இது வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் வெவ்வேறு பகுதியை சேர்ந்தவங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து அப்படியே இருக்காங்க. இப்போது இவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு ட்ரிப் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு ஒன்று இருக்குது. அதை பார்த்த உடனே பயந்துக்கிறாங்க. பயந்துட்டு ஒரு புதற்குழியில் போய் அப்படியே அங்கே போய் அப்படியே தங்கிக்கிறாங்க. அந்த புதற்குழி திடீர்னு பார்த்தா உள்வாங்கி வெளியே போக முடியாத அளவுக்கு மாறிடுது. ஆனால் அது பார்த்தா ஒரு சுரங்கம் போல் இருக்குது. இப்போது அந்த புதற்குழிக்குள்ளார நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் அதுலேருந்து எப்படி இவங்க வெளியே போவாங்கன்னு தெரில. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் யாரால உயிரோடு இருப்பாங்கன்னு தெரில. அந்தளவுக்கு படுபயங்கரமான சம்பவம்லாம் நடக்குது. இப்போ இறுதியில் இந்த புதக்குழியிலேருந்து யார் வெளிவந்தால் இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸெல்லாம் மீட் பண்ணி அந்த காட்டுக்குள்ளார போகிறப்போ திக் சம்பவத்தை ஏற்படுத்துது. ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் இவங்க எப்போ வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு உண்டான ஒரு திக் மூமெண்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. படத்தில் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 6 பேர். இந்த 6 பேருக்கு ஒரு பேக் ஸ்டோரியில் இருக்கும். அதிலவே நல்லாவே வந்திருக்கு. ஒரு அடர்ந்த காட்டுக்கு பகுதி இவங்க போகிற உள்ளவர அதுவும் அதில் அந்த வினோதமான விலங்குலாம் காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து செம்மையாக வந்திருக்கு. படத்தோட மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீசெண்டான ஒரு சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த பேக் காட்சியெல்லாம் அந்தளவுக்கு அழுத்தம் இல்லை. அப்படி ஏனும் தானே தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். மற்றபடி பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.